வெல்கம் பேக் டு லிட்ரரி ஃப்ரீக்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், டெசன்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படியெல்லாம் வந்து உருமாறி இருக்குது, எங்கேருந்து வந்திருக்கு, ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த எசென்ஷியல் ஃபேக்ட்ஸ் கன்சர்னிங் லாங்குவேஜ் இன் ஜென்ரல்? என்ன ஃபேக்ட் வேணும், ஒரு லாங்குவேஜ்னால் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பிஃபோர் ஸ்டடிங் அபவுட் டெவலப்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஓவர் 1500 years or more, there are one or two elementary facts concerning the language in general. So ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஒரு மொழி அப்படின்னு ஒன்று தேவைப்பட்டது எல்லாருக்குமே. அதுக்கான பேசிக் நீட்ஸை முதல்ல இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, எல்லா மொழிக்குமே என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். The language is primarily something that is spoken, not written. The necessity of writing is arose for linguistic research. For printing and writing are only substitutes for speech. ஸோ ஃபஸ்ட்டு மொழி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசுகிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது. எப்போ வந்துட்டு ரிட்டன் ஃபார்ம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா, ஸ்பீச்சோட சப்ஸ்டிடியூட்ஸ்னு நம்ம பிரிண்டிங்கோ ரைட்டிங்கோ சொல்லலாம். அது வெறும் சப்ஸ்டிடியூட் தான். ஆனால் மெயின் பர்பஸ் லாங்குவேஜ்னால் ஸ்பீச்சுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், வி மஸ்ட் ரியலைஸ் தட் the language is and will be evolutionary but not static. எப்போவுமே வந்து மொழி வந்துட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது இல்லை. அதில் வந்து கண்டிப்பாக புது மாற்றங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். சேஞ்சஸ் ஆர் கோயிங் ஆன் கண்டினியூஸ்லி அண்ட் கான்ஸ்டன்ட்லி. அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது, சேஞ்சஸ் அண்ட் கான்ஸ்டன்ட். நம்ம புது வேர்ட்ஸ் சேர்த்துட்டே தான் இருக்கோம் நாளுக்கு நாள், இல்லையா? ட்ரெண்டில் இருக்க வேர்ட்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகிட்டே தான் இருக்குது லாங்குவேஜஸ்க்கு. தமிழ்லேயும் சரி, எந்த லாங்குவேஜ் ஆனாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வி லுக் அட் ஆங்கிலோ சாக்சன் இங்கிலீஷ் ஆர் சாசஸ் இங்கிலீஷ், தே வில் பி என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மாடர்ன் இங்கிலீஷ். ஸோ சாசரோட லாங்குவேஜ் பார்த்தோம்னா, இல்லை ஆங்கிலோ சாக்சன் பீரியடில் இருந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இருக்கிறத விட. ஸோ ஆல்சோ இஸ் அ கேஸ் ஆஃப் ஓல்ட் ஃப்ரெஞ்ச் அண்ட் மாடர்ன் ஃப்ரெஞ்ச். ஸோ அதே மாதிரி தான் வேறு லாங்குவேஜ் வந்து பாருங்கள், ஃப்ரெஞ்ச்லேயும் அதே மாதிரி தான். ஓல்டு ஃப்ரெஞ்சுக்கும் இப்போ மாடர்ன் ஃப்ரெஞ்சுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மொழி எதுவாக இருந்தாலும் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது கான்ஸ்டண்ட்டாக. இது செகண்டாக சொல்கிறாங்க. இந்த சேம் Latin used by Virgil and Ovid will be different from modern Latin. ஸோ அப்போ லாட்டினை யூஸ் பண்ணவங்களுக்கும் இப்போ இருக்கிற மாடர்ன் லாட்டினுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. Now language has become more or less a fixed tendency. ஸோ இப்போவும் வந்துட்டு அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. That is the English, French, German will be same after 2 centuries except new words are added it to express new ideas and invention. ஸோ புது விஷயங்களை கண்டுபிடிக்கும் போது, புது ஐடியாஸை நம்ம வந்து கொண்டு வரும்போது புது வேர்ட் தேவைப்படுது. அதை நம்ம சேர்த்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். Third point, in the third place, it should be realized that speech is a distinguishing characteristic of man and this quality differentiate from other animals. ஸோ ஸ்பீச்சுன்ற ஒரு விஷயம், நம்ம வந்து பேச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளை வந்து 5 அறிவு கொண்ட விலங்குகள்லேருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடியது வந்து ஸ்பீச் தான். This quality has come to man because of the development of mind. ஸோ நம்மளுடைய அறிவுத்திறன் வளரதான் இந்த ஸ்பீச்சு, அதில் செய்கிற நியூ வேர்ட்ஸு, ரிட்டன் ஃபார்ம், இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் டெவலப்மெண்ட் ஆஃப் மைண்ட் தான். The people who developed their mind and personality also developed speech. ஸோ அந்த மாதிரி அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்களோட அறிவுத்திறன்லாம் வளர இதையும் வந்து மொழியையும் வந்து வளர்த்து விட்டாங்க. அக்கார்டிங் டு Sir G. Eliot Smith, human being discovered the speech at the beginning stage or primitive stage. ஸோ ஒரு பேச்சு அப்படின்ற ஒரு வழக்கு எப்போ இருந்ததுன்னா பிகினிங் ஸ்டேஜில் தான் இருந்திருக்கும் அப்படின்ட்டு Sir G. Eliot Smith வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த பேசிக் தியரிஸ்? ஸோ என்னென்ன பேசிக் தியரிஸ் லாங்குவேஜ் வந்து உருவாகிறதுக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான நோட்ஸ். நிறைய நோட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி சம்மப் பண்ண நோட்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.